அவருடைய கரத்தில் கொடுக்கப்படுகின்றது. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பதாக தான் பெருக்கம் ஆரம்பிக்கின்றது. என்ன ஆகுதுங்க? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்புதான் பெருக்கம் ஆரம்பிக்கின்றது. அப்படின்னா அவர்கள் கண்டுபிடித்ததை இயேசுவிடத்தில் வந்து கொடுக்கின்றார்கள். இயேசு அதை வாங்கி அதை உயர்த்தி அதை ஆசீர்வதிக்கிறார். இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் காரணர் அவர் ஒருவரே தான். அவருடைய கரத்தில் என்னத்தை நாம் ஒப்பு கொடுக்கின்றோமோ அதை அவர் ஆசீர்வதித்து பெருக செய்ய வல்லவராயிருக்கின்றார். அவரை நம்பி யார் என்னத்தை தந்தாலும் அவர் எந்த மனிதனுக்கும் அவர் கடனாளி அல்ல. தேவன் யாவருக்கும் நன்மையை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் அவரை நம்பி வருகின்ற யாவருக்கும் தேவன் நன்மையை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அவருடைய கரத்தில் எதை தருகின்றோமோ அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இயேசு தாயார் கூட மரியாள் கூட இதை நன்கு அறிந்திருந்தாங்க. ஏன்னா இயேசு அந்த கானா ஊர் கல்யாணத்துக்கு வந்த பொழுது அங்க ஒரு பற்றாக்குறை இருந்த பொழுது இயேசு தாயார் உடனடியாக என்ன சொன்னாங்க? போய் இயேசு இடத்துல போய் அதை சொல்லுங்க, இயேசு இடத்துல போய் அதை கொடுங்க, உங்க பிரச்சனையை போய் அவர் இடத்துல கொடுத்துருங்க, அவர் மீதி எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் என்னத்தை செய்ய சொல்றாரோ அதை தட்டாம செய்யுங்க, அப்புறம் உங்களுடைய குறைய நிறைவாக மாற்றுவார் என்று மரியாள் அவர்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புறாங்க. இயேசு அந்த இடத்துல நின்று அவர் இடத்துல அந்த பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த கானா ஊர் கல்யாணத்துல ஒரு அற்புதத்தை செய்து அந்த இடத்துல எல்லாரும் ஆச்சரியப்பட விதத்தில் ஆண்டவர் அவர் கரத்தில் கொடுத்ததை ஆசீர்வதித்து பெருக செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் உங்களையும் பார்த்து சொல்றேன், இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை அனுபவிக்கணும் என்றால் அதனுடைய ரகசியம் அவருடைய கரத்தில் கொடுத்து, ஆண்டவரே இதை நீங்கள் ஆசீர்வதிங்க, இதை நீங்க பெருக செய்யுங்க நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் எந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முன்பதாகும், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாகும், ஆண்டவரே இதை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன், உங்களுடைய வழிநடத்தல் எனக்கு வேணும், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று யார் அவரிடத்துல அவரை தேடுகின்றோமோ அவர் கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நம்முடைய பாதைகளை செம்மையாக்கி அவர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார்.